நீங்க 2 பேரும் இங்கேயே நில்லுங்க, நான் உள்ள போய் பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களை கூட்டிட்டு போறேன். சரிங்கண்ணே. எம்மாடியோ, வீடு பார்க்க எம்பிட்டு பெருசா இருக்கு. வாழ்ந்தா இப்படி ஒரு வீட்டுல தான் வாழணும். இதுவே ஒரு 5-6 கோடி இருக்கும் போலயே. பூஜா, நீ சரியான கை காரி தாண்டி. சரியான ஆளை பத்துல வலை வீசியிருக்கா. விட்டுருவேனா நானு? ஏ பூஜா, நான் இந்த வீட்டுக்குள்ள போய் அருணை பத்தி சொல்றனோ இல்லையோ, ஆனா பூஜா உன்னை பத்தி நான் கண்டிப்பா சொல்லுவேண்டி. நீ ஜென்மத்துக்கு அந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க முடியாத அளவுக்கு செஞ்சுட்டு தாண்டி போவேன். வணக்கம் சார். நம்ம சின்ன முதலாளி ஐயா திடீர்னு ஆலங்குடிக்கு வந்தாரு. வந்து வீட்டை தரமாட்டிக்காங்கன்னொன்னே அங்க இருக்கிறவங்களையும் அடிச்சு போட்டு என்னையும் அடிச்சுட்டாரு சார். இல்ல இல்ல, இவ சொல்றது உண்மையே கிடையாது. என் மகன் அப்படி கிடையாது. யாரையும் கை நீட்டி அடிச்சதே கிடையாது. நீங்க போய் சொல்றீங்க. நான் ஏன் மேடம் போய் சொல்ல போறேன்? அவர் என்னைய மட்டும் அடிக்கல மேடம், நம்ம கிட்ட அட்வான்ஸ் வாங்கினாங்கல்ல அந்த வீட்டோட சொந்தக்காரங்க, அவங்களையும் அடிச்சிட்டாங்க மேடம். இல்ல, இத நான் நம்பவே மாட்டேன். மேடம் அவங்களே இங்க வந்திருக்காங்க, அவங்க கிட்டே கேட்டு பாருங்க. சார் நான் போய் அவங்கள கூட்டிட்டு வரேன் சார். முதலாளி ஐயா உள்ள கூப்பிட்டாரு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, நான் சொன்ன மாதிரியே சொல்லணும். அதெல்லாம் நீங்க சொல்லணுமானே? அசத்திரலாம் போங்க. சரி சரி உள்ள வாங்க. ஷில்பா, நீயா? நீ எப்படி இங்க? நீங்க அட்வான்ஸ் கொடுத்தீங்கல்ல அந்த ஆலங்குடி, அந்த இடம் எங்களோடதுதான்க்கா. அருண் தம்பி எங்க இடத்துக்கு வந்து கலாட்டா பண்ணும் போது தான் தெரிஞ்சது எங்க இடத்த நீங்க தான் வேலை பேசியிருக்கீங்கன்னு. இந்த விஷயம் எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ராகேஷ் கல்யாணத்தப்பமே உங்ககிட்ட இதை பத்தி பேசியிருந்திருப்போம்க்கா. எங்க இடத்த நீங்க தான் வேலை பேசுனீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே இதை பத்தி உங்ககிட்ட பேசியிருந்திருக்கலாம். எங்களுக்கு தெரியாம போச்சு. இந்த இடத்த தரமாட்டேன்னு சொன்னது யார் தெரியுமாக்கா? கல்யாண மண்டபத்துல நல்லா மினிக்கிட்டு தெரிஞ்சாலே அந்த பூஜா, அவளும் அவ குடும்பம் தான்க்கா. சார் சார் உங்களுக்கே தெரியும் சார் இந்த இடத்தோட பிரச்சனை எத்தனை நாளா இழுத்துக்கிட்டே போகுதுன்னு. உங்ககிட்ட கையை நீட்டி காசை வாங்கிட்டு சொன்ன நேரத்துல கரையம் பண்ணி கொடுக்க முடியலன்னு தான் சார் நான் ரொம்ப தவிச்சுக்கிட்டு வரேன். எப்படியாச்சும் அவங்க கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கி உங்க பேர்ல கிரயம் பண்ணி கொடுக்கணும்னு நான் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கேன் சார். எல்லாம் கை கூடி வர நேரத்துல உங்க புள்ள சரியான நேரத்துல வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டாரு சார். சார் நான் எவ்வளவோ தம்பிக்கு எடுத்து புரிய வைக்க பார்த்தேன் சார், ஆனா எதையுமே தம்பி புரிஞ்சுக்கவே இல்லை சார். எப்படி புரியும்? அந்த அளவுக்கு மயக்கத்துல இருக்காரு அந்த தம்பி. சார் தம்பி அடிக்கும் போது என்னாலேயே அடிச்சிருக்க முடியும் சார். நான் உங்க புள்ளையாச்சேன்னு சும்மா இருந்துட்டேன் சார். நாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட குடுக்கலாம்னு நினைச்சோம், ஆனா உங்க மரியாதை போயிடுமே அதனாலதான் குடுக்கல சார். திரும்ப திரும்ப எங்களால அடி வாங்க முடியாது சார், அதான் ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். இல்ல இல்ல, நீங்க சொல்றது எதையுமே எங்களால நம்ப முடியாது. என் புள்ள அப்படிப்பட்டவன் கிடையாது. இங்க பாருங்க, என் தம்பி தேவையில்லாம வீண் சண்டைக்கெல்லாம் போயிருக்க மாட்டான். அப்படியே போறவனா இருந்தா அங்க ஏதாவது தப்பு நடந்திருக்கும், அதை தட்டி கேட்க தான் போயிருப்பான். ஆமா, என் பொண்ணு சொல்றது கரெக்ட், அப்படித்தான் நடந்திருக்கும். சுந்தரி, அப்படி ஏதாவது தப்பு நடக்கிறதா முதல்ல மாமாக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க வேண்டியதானே அருண்? அப்படி மாமா கிட்ட சொல்றதுக்கு கஷ்டமா இருந்தா என்கிட்டயாவது ஒரு வார்த்தை அருண் சொல்லியிருக்கலாம்ல. இப்படி நேரா போய் சண்டை போடுற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை வந்திருக்க போகுது? நல்ல வேலை அவங்க யாரும் போலீஸ் ஸ்டேஷன் போகல. போலீஸ் ஸ்டேஷன் போகாம நேரா நம்ம மாமாவை தேடி வந்திருக்காங்க. அவங்க மட்டும் போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தாங்க நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? அவன் என் மானத்தை வாங்கணும்னு ஒவ்வொரு வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்கான் போல. வெளியில போய் கஷ்டப்பட்டா திருந்துவான்னு பார்த்தா இந்த ஜென்மத்துல அவன் திருந்துற மாதிரியே தெரியல. அவனை வீட்டை விட்டு விரட்டியும் அவனுக்கு புத்தியே வரல. என்னடா இது புது கதையா இருக்கு? அருண் அப்ப வீட்ல இல்லையா? என்னங்க? என்ன மீனாட்சி? நம்ம மகன்காரன் உங்ககிட்ட இருந்து ஒத்த பைசா வாங்க கூடாதுங்கிறக்காண்டி அவன் பொருள் எல்லாத்தையும் வீட்டிலே வச்சுட்டு போயிட்டான். செல்போன் முதற்கொண்டு எதையுமே அவன் எடுத்துட்டு போல. அவன் இப்ப வரைக்கும் இந்த வீட்டுக்கும் ஆபீஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி தான் இருக்கான். அவன் எப்படிங்க அந்த ஆலங்குடிக்கு போயிருப்பான் சொல்லுங்க? இங்க நடக்கிற பிரச்சனை எதுவுமே என் பையனுக்கு தெரியாது. எதுவுமே தெரியாம இங்க இருந்து எப்படி கரெக்டா அந்த நேரத்துக்கு அவன் அங்க போய் இவங்க எல்லாரையும் போய் அடிச்சு போட்டிருப்பான்? கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. இவங்க சொல்றத நீங்க எப்படிதான் நம்புறீங்களோ எனக்கும் தெரியல. இங்க பாருங்கக்கா, உங்க பையனுக்கு தகவல் சொல்றதுக்கு ஆள் இல்ல. அந்த பூஜா இங்கதான்க்கா இருக்கா சென்னையில. அருண் தம்பி வீட்ல இருக்காருங்கிற விஷயமே எங்களுக்கு தெரியாதுக்கா. நீங்க தான் எங்க வீட்டு பிரச்சனையை முடிக்கிறதுக்காண்டி தம்பி அனுப்பியிருக்கீங்கன்னு நினைச்சோம். அங்க நடந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தோம். இப்ப தானே ஒவ்வொரு விஷயமா தெரியுது. எல்லாம் அந்த பூஜாவோட ஏற்பாடு தான்க்கா. நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்லக்கா, அந்த கல்யாண மண்டபத்துல வச்சு அந்த பூஜா உங்க பையன் பின்னாடியே சுத்தி சுத்தி வாரான்னு. நீங்க அப்பவே கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கலாம்.
அவ சரியான கைக்காரிக்கா. எப்படி உங்க பையனை வளைச்சு போட்டிருக்கான்னு பாருங்க. நீங்க தான் என் பேச்ச கேட்காம ரொம்ப அலட்சியமா இருந்துட்டீங்க. பாத்தீங்களாங்க இந்த ஷில்பா சொல்றத? நான் அப்பவே சொன்னேன் அந்த மண்டபத்துல வச்சு இந்த பொண்ணை கூப்பிட்டு கொஞ்சம் கண்டிச்சு வைங்கன்னு. நீங்க தான் அதற்கு எதையுமே காது கொடுத்து கேட்கவே இல்லை. பாத்தீங்களாங்க, இப்ப நம்ம குடும்பத்துக்கு எதிராவே நம்ம பையனை திருப்பி விட்டுட்டா. இங்க பாரு மீனாட்சி, உன் பிள்ளைய நியாயப்படுத்துறதுக்காண்டி மத்தவங்க மேல பழிய தூக்கி போடாத. அந்த பொண்ணு சொன்னதாவே இருக்கட்டும், உன் புள்ளைக்கு எங்க போச்சு புத்தி? உன் புள்ளைக்கு என் மேல கோவம். நான் வீட்டை விட்டு துரத்திட்டேன்ல, அதனால என்னைய பழி வாங்குறதுக்காண்டி அப்படி பண்ணிருப்பான். அப்பா, உண்மை என்னன்னு தெரியாம நீங்களே ஒரு முடிவுக்கு வராதீங்கப்பா. இன்னும் என்ன உண்மை தெரியணும்? இந்த இடம் மட்டும் என் கைக்கு வரலனா 200 கோடி ரூபாய் லாஸ் ஆகுங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு எதிராக அவன் பண்ணிருக்கான். அவன் என்ன எதிரியா பார்க்க ஆரம்பிச்சுட்டான். இன்னும் எவ்வளவு தூரம் போறான்னு நானும் பாக்குறேன். இனிமேலும் இந்த வீட்டுல அவனுக்கு எப்பவுமே இடம் கிடையாது. என்னங்க அவசரப்படாதீங்க. ஏங்க என் பையன். போதும் நிறுத்து. சும்மா பிள்ளை பிள்ளைன்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வச்சிருக்க. ஆஹா, இதுக்கு தானே நான் ஆசைப்பட்டேன். டே அருண், இனிமே இந்த ஜென்மத்துல நீ இந்த வீட்டுக்கே வர முடியாத அளவுக்கு பண்ணிட்டேன். போதும் நிறுத்துங்க. இனிமேலும் யாரும் இவனை பத்தி இந்த வீட்டுல பேசவே கூடாது. என் பையன் இப்படி பண்ணதுக்காண்டி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, என்ன சார் நீங்க எங்க கிட்ட போய் நீங்க மன்னிப்பு கேக்குறீங்க? நீங்க போலீஸ் கிட்ட போகாம இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் உங்க ட்ரீட்மெண்ட்லாம் முடியற வரைக்கும் நீங்க இங்கேயே தங்கிக்கோங்க. சரிங்க சார், நீங்க சொல்லிட்டீங்கல்ல. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு மறுபேச்சு எங்களால பேச முடியாது. நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம் சார். என்ன இது? அருண் மேல கோவத்தை உண்டாக்குறதுக்காண்டி இவங்கள கூட்டிட்டு வந்து டிராமா பண்ண கூப்பிட்டா இன்னும் மாமா ஒரேடி இங்க தங்க சொல்லிட்டாரு. சரி, ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம். சரிங்க சார், ஆனா ஒண்ணு மட்டும் சார், தம்பிய அந்த மகாலட்சுமி குடும்பத்துல இருந்து கொஞ்சம் பிரிச்சு இங்க கூட்டிட்டு வந்துருங்க சார். அதான் உங்களுக்கு நல்லது சார். மாப்பிள்ள, உங்களுக்கு என்னை பத்தி எல்லாம் தெரியும். நம்ம பிசினஸ்ல நான் என்னைக்குமே பிளாக் மார்க் வாங்கினதே கிடையாது. இன்னைக்கு என் பையனால நான் இவ்வளவு பெரிய கெட்ட பேர் வாங்கிட்டேன். மாப்பிள்ள, இனிமேல் அந்த இடமே நமக்கு வேண்டாம். பாவம் மாப்பிள்ள, இவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால இவங்க கொடுத்த காசையும் திரும்ப வாங்க வேண்டாம். ஆஹா, இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இவங்க இனிமே நம்ம வீட்டில தான் இருக்க போறாங்க. நல்லா பாத்துக்கோங்க. அப்புறம் இவங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் நம்ம தான் பண்ணணும். அப்புறம் இவங்க தங்குறதுக்கான ரூமையும் நீங்களே பார்த்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க. சரிங்க மாமா. நீங்க போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கான ரூம் அங்கதான் இருக்கு, அவங்க கூட்டிட்டு போவாங்க. சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். சரி போங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்துல நம்ம நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. டே அருண், இனிமேல் நீ இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது. இந்த ஒட்டுமொத்த சொத்துக்கும் நான் மட்டும்தான்டா ராஜா. பூஜாவை மண்டபம் ஃபுல்லா தேடிட்டேன், எங்கேயுமே காணுங்கானு நினைச்சேன். இங்கதான் இருக்காளா? சாப்பிட்டுட்டு இருக்கா. பக்கத்துல யாரு? இந்த பிரகாஷ். எங்க போனாலும் சரி பூஜா பின்னாடியே போய்கிட்டே இருக்கான். கோவமா வருது. சாப்பிடு, என்னையவே பாத்துட்டு இருக்க. அப்போ மாப்பிள்ள பணக்கார வீட்டு பையன், பொண்ணு ஏழை வீட்டு பொண்ணு, அதுவும் எந்த ஆதரவும் இல்லாத அனாதை பொண்ணு. ஆமா பூஜா, அதிர்ஷ்டங்கிறது இதுதானா சார்? நம்ம எதிர்பார்க்காததுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அதுதான் சஸ்பென்ஸ். எப்ப நடக்கும், எப்படி நடக்கும்ங்கிறது யாருக்குமே தெரியாது. உண்மைதான் சார் நீங்க சொன்னது. என்ன நீ கையிலே வச்சுக்கிட்டே இருக்க? சாப்பிடு. என்னால இத பார்க்க முடியல. என்னதான் 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்களோ தெரியல. ஏய் கவிதா, இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையுமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணு. சரி பிரியா. வந்ததே லேட்டு, இதுல சாப்பிட்டுட்டு வேற இருக்காளா? இவள நிம்மதியாவே இருக்க கூடாது. இவள ஒவ்வொரு நாளும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏய் பூஜா, நீ இப்பதான் சாப்பிட்டுட்டு இருக்கியா? ஆல்ரெடி ஃபங்க்ஷன் ரொம்ப லேட்டா போய்கிட்டு இருக்கு. நீ இதுல வர சாப்பிட்டுட்டு இருக்க. இது மேடம்க்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? போய் வேலையை போய் பாரு. அங்க பொண்ணு ரெடி ஆயிட்டாலும் போய் பாத்துட்டு வா. சரி பிரியா, நான் போய் பாக்குறேன். ஏய் பூஜா, சாப்பிடல? என்ன பிரியா, இன்னும் 2 வாய் கூட சரியா சாப்பிடல. என்ன ஏன் சார் கேக்குறீங்க? மேடம் அங்க கத்திட்டு இருக்காங்க. ஒருத்தர் வேலை பார்க்காம இப்படியே நின்னு சாப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னா அப்ப வேலை யார் பாக்குறது? இந்த பிரியா வர. பூஜா 2 வாய் தான் சாப்பிட்டுருக்கா. சாப்பிட விடாம கெடுத்துட்டா. ஐயோ, இப்ப பூஜா சாப்பிடாம இருக்கா. என்ன சொல்ல இவள? மே கமின் மேடம். உள்ள வாங்க. என்ன மேடம் நீங்க மட்டும் தான் இருக்கீங்க? ரூம்ல ஒருத்தருமே இல்ல. கொஞ்சம் சாரி அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்களேன். கொடுங்க மேடம், நான் பண்றேன். பண்ணிட்டேன் மேடம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்னது நீயா? நீதான் மணப்பொண்ணா? பொண்ணுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. நீ இந்த ஷில்பாவோட தங்கச்சி தானே? ஏய் பூஜா,
மட்டும் நீ வெளியில சொன்ன நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. இதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட வாங்கின அறை ஞாபகம் இருக்குல்ல? ஏய் என்னடி பழைய பூஜா நினைச்சியா? நான் இப்ப புது பூஜா. ஆமா, நீ எப்படி இந்த மண்டபத்துக்கு வந்த? எங்க ஆபீஸ் தான் இந்த மண்டபத்துக்கு டெக்கரேஷன் பண்றது எல்லாமே. ஓ, படிச்சு வேலைக்கு போய் சம்பாதிக்கிற அளவுக்கு வந்துட்டியா? ஆமா, படிச்சு வேலைக்கு போற அளவுக்கு சம்பாதிக்க தெரியும், ஆனா மத்தவங்களை ஏமாத்தி புடுங்க தெரியாது உன்னைய மாதிரி. ஏய், இதுக்கு முன்னாடி என்னை பத்தி உனக்கு தெரியும்ல? என்கிட்ட வாங்கின அறை ஞாபகம் இருக்குல்ல? அதை எப்படி மறக்க முடியும்? ஒரு நாள் நீயும் உங்க அக்காவும் எங்க வீட்டுக்கு வந்து என்னைய திருடின்னு சொல்லி பட்டம் கட்டி எங்க அப்பா முன்னாடி என்னை அடிச்சீங்கல்ல, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இப்ப இந்த மண்டபத்துக்கு வந்து எதை திருடலான்னு வந்த? அன்னைக்கு உன் நகையை நான் திருடவே இல்ல, எல்லாரும் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி பிளான் பண்ணில. ஆமாண்டி, எல்லாமே பிளான் தான். நானே எங்க அக்கா ஷில்பாவும் போட்ட பிளான். நீ நல்லா இருக்கவே கூடாது, அதுதான் என்னோட எண்ணமே. சீ, அக்காலும் தங்கச்சியும் 2 பேரும் ஒரே ஜென்மங்க தான், திருந்தாத ஜென்மங்க. நீ என்னன்னா சொல்லிக்கோ, எங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்ல. அப்புறம் எங்க அக்காவை பத்தியோ என்னைய பத்தியோ இந்த மண்டபத்துல இருக்கிறவங்க யார்கிட்டயாவது வாயை திறந்த உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சதுல? வந்தமா, கல்யாணத்துல வேலையை பார்த்தோமா, சாப்பிட்டோமான்னு இருக்கணும். மத்தபடி கல்யாண வீட்டுல உள்ள மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட என்னைய பத்தி ஏதாவது சொல்ல நினைச்ச உன்னை நான் என்ன செய்வேனே தெரியாது. ஏண்டி இப்படி இருக்க? அடுத்தவங்களை ஏமாத்தி இப்படி ஒரு வாழ்க்கையை வாழணுமா என்ன? எனக்கு தெரியும் எப்படி வாழணும்னு. இங்க இருந்து போ. சீ, உன்கிட்ட வந்து பேச வந்தேன் பாரு. உங்க அக்கா புத்தி தானே உனக்கு இருக்கும். யார்கிட்ட இருந்து அடிச்சு புடுங்கலாம் அப்படி நினைச்சுதானே வந்திருப்பீங்க 2 பேரும். உங்ககிட்ட நின்று பேசுறதே வேஸ்ட். இவ கோவமா போறத பார்த்தா நம்ம ஏமாத்தி தான் கல்யாணம் முடிக்க போறோங்கிற விஷயம் மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? ஐயோ, வர வேண்டிய காசு வராம போயிருமே. ஐயோ, இந்த மொத்த சொத்தையும் ஆட்டையை போட்டு போயிடலான்னு பார்த்தேன். ஐயோ, பூஜா ஏதாவது கெடுத்து விட்டுற கூடாது. அப்படி மட்டும் இவ ஏதாவது பண்ணட்டும், இவ வாழ்க்கையில பார்க்க முடியாத அளவுக்கு கஷ்டத்தை பாப்பா.